ஹாய் அம்மி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை ஏதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மம்மி காதலன் இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட். அண்ட் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ புதுசாக பழசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க, ஓகேவா? ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போங்க. இப்போது அவங்க டைரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பெருசாக இன்ட்ரோ பார்த்திங்கன்னா, நம்ம டயாங் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், ஜங்குக் வந்து அசிஷுவல் ஒரு மம்மி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மம்மினாவே தெரியும், ஒரு நாட்டுக்கு ராஜா இளவரசனாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து உடல் அடக்கம் செய்யும்போது மம்மிகளாக சுற்றி புதைப்பாங்க ஒரு பிரமிட்குள்ளே. ஸோ ஒரு இளவரசன் நம்ம ஜேகே. நம்ம டயாங் வந்து சாதாரண ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவர் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கார், ஓகேவா? ஸோ இப்போது டயாங் தான் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கூட எகிப்தில் இருக்க ஏதோ ஒரு பிரமிட்குள்ளே போயிட்டு, இதை வந்து எந்த காலத்தை சேர்ந்த பிரமிட், இதில் என்னென்னலாம் இருக்குது, இதில் யாரோட பணம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம், இதில் ஏதாவது புதையல் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடலாம், இருந்தால் நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து இது சொத்தாகும் இல்லையா? ஸோ இதோடைய பழங்காலத்து பொருட்களை பற்றிலாம் தேடுறது தான் ஆர்கியாலஜிஸ்டோட வேலையே. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ண தான் வந்திருப்பாங்க அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட. ஸோ இப்போ தான் அந்த பிரமிட்குள்ளவே எல்லோரும் சேர்ந்து டீமாக போகிறாங்க. ஸோ போனதுமே வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப இருட்டாக ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த பிரமிட். அப்படியே உள்ளே போக போக ஆளுங்க உள்ளே வர்றது வந்து அந்த பிரமிட்க்கு ஃபீல் ஆகும் போல் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வர வர வெளிச்சத்தை வந்து அதிகமாக காட்டுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து போகிறான் நம்ம டயாங். ஹே இங்கே பாருங்க காய்ஸ், சொல்லுங்கள் டயாங் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ மேலே பார்த்தா வெளிச்சம் வர்றதுக்காகவே அந்த பிரமிடை டிசைன் பண்ணவங்க அங்கங்கே ஹோல்ஸை வச்சுருக்காங்க. இந்த பிரமிட் கட்டுறதே கஷ்டம், இதுக்குள்ளே எப்படி இந்த இதில் கற்களே இல்லாமல் ஃபுல்லாக மணலாலேயே இந்த இடத்துல வர கேப் விட்டு இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரும்போது மெயின் கேட் ஏரியா வருது. ஸோ அப்படியே இவ்வளோ பெரிய கதவு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இந்த கதவுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னும் தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ தாழ்பால் இருக்கும் இல்லையா கதவுக்கு, அது எங்கேயோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை எப்படா நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்கே வந்து பிரமிட்லலாம் வந்து குட்டியாக இருந்தாலுமே ஓப்பன் பண்ணுறதுக்கு சில பல டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ லைக் ஸ்டோன்ஸை மூவ் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாவது டச் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி, இல்லை ஏதாவது தொட்டா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் டயாங் வந்து தேடுறாரு. ஸோ தேடிகிட்டே இருக்கும்போது அந்த கதவுலே வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ அந்த பீஸை செட் பண்ணால் மேபி அந்த டோர் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க அப்படின்றாங்க. ஸோ டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக அந்த பீஸை வந்து தேடுறதுக்காக ஃபுல்லாக கிளம்பி தனித்தனியாக போய் தேடிட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டே சரி பாஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இல்லை காய்ஸ், எதுக்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இது வந்து ரொம்ப பழங்காலத்து பிரமிட், அப்படி இருக்கும்போதும் இங்கே ஏதாவது அமானுஷ்யங்கள் இல்லை அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்காக ஏதாவது செட் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லோரும் பார்த்து போங்க, பொறுமையாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லார் கையிலையும் ஒரு டார்ச் லைட்டு வாக்கி டாக்கியும் கொடுத்து அனுப்பிச்சி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே டயாங்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒருத்தன் வந்து போயிட்டே இருக்கும்போது கீழே கால் வந்து தெரியாமல் அந்த லைக் ஒரு கல் மாதிரி உள்ளே ப்ரெஸ் ஆகுது. ஸோ அப்படியே ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்துறான். என்னடா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி வந்து பார்க்குறாங்க. ஸோ போச்சு, எதையோ ஒரு வந்து நீ ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்ட. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாருமே வந்து ரொம்ப அலர்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த அம்புகள் எல்லாம் பறந்து வரும் இல்லையா சடனாக. ஸோ அந்த மாதிரி அம்பு மழை மாதிரி எல்லாம் பறந்து வருது. எங்கேருந்து வருதுன்னே தெரில. இவங்கெல்லாம் டேய் ஏன்டா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கீழே குனிங்க அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் வந்து சொல்லிகிட்ருக்கான். ஸோ
அப்படியே எல்லாருமே கீழே குனிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே அந்த அம்பு மழை வந்து சுத்தமாக குறையவே இல்லை. அங்கங்கே அம்பு ஃபுல்லாகவே அம்புகளாகவே இருக்குது. கீழே படுத்ததால் இவங்களுக்கு அவ்வளோவா டேமேஜஸ் இல்லை. பட் இருந்தாலும் சிலருக்கு வந்து அம்புகள் வந்து குத்தி இருக்குது. தயாங்க்கு வந்து அங்கங்கே கிழிச்சிட்டு போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தயாங் செம்ம காண்டாகிட்டு, நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சேஃப்டியாக பார்த்து போங்கடா, கீழே பார்த்து நடந்து போங்க, நீங்களாம் ஒரு ஆர்கியாலஜிஸ்டா, உங்களுக்கு சின்ன சேஞ்சஸ் கூட தெரியலையா அப்படின்ற மாதிரி செம்மையாக திட்டுறான். திட்டுட்டு சாரி பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அந்த மெட்டல் பீஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தேடிகிட்டே இருக்கும்போது அந்த கால் வச்சு ப்ரெஸ் பண்ணா இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செவுத்தில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி தயாங் வந்து காட்டுறான். ஸோ அதை ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதை பார்த்தா என்ன பீஸ் காணாமல் போயிருக்கோம் அப்படின்னா ஜே அப்படின்ற ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. பாஸ் இது பார்க்கறதுக்கு ஜே மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஜே மாதிரி தான் இருக்குது, பட் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, இங்கேருந்து மூவ் பண்ணால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது மேபி. ஸோ இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்தில் இந்த கல்வெட்டுகள் மாதிரி எழுதியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அங்கெல்லாம் மண் படிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த எழுத்தை நீங்கள் வந்து எடுக்கணும் இங்கேருந்து அப்படின்னா ஒரு ரிடில் கேட்கப்படும். ஸோ அந்த ரிடிலுக்கான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ என்னடா கேள்வியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வேறு எங்கேயாவது கேள்விகள் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு ஆர்கியாலஜிஸ்ட் கூட வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கேர்ளாக இருக்கட்டும். ஸோ அவங்க வந்துட்டு தயாங் எங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ப்ரஷ்ஷத்தை வச்சு தடவிட்டு காட்டுறாங்க. இங்கே இருக்குது அந்த ரிடில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன ரிடில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே அரசாட்சி ஆண்ட எகிப்திய மன்னன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இது என்ன டைம் லைன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பதிலை சொல்ல முடியும். ஸோ இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்கும் தெரியல. ஸோ அப்புறம் எப்படி எகிப்திய மன்னனோட பேரை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் தயாங். இங்கே அந்த கேர்ளுமே வந்து சார் இப்போ ஜே அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஜே லெட்டரில் ஆரம்பிக்கிற அந்த மன்னனோட பேரை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கூகுளும் அதை வந்து காட்டலை. ஸோ என்னடா இது நிறைய பேர் இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ கரெக்டான நேம் வந்து கூகுள் காட்டல, பட் ஜே அப்படின்ற லெட்டரில் நிறைய பேரை காட்டுது. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கேயே பார்க்கும்போது இந்த ரிடலுக்கான பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும்தான் டைம் அப்படின்ற மாதிரி இன்னொரு செவுத்தில் வந்து தானாக எழுத்துக்கள் விழுது. இது என்னடா இது புது கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்கும் போதே சார் வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொருத்தராக வந்து இன்னொரு லெட்டர் இல்லைன்னா இன்னொரு மெட்டல் பீஸ் வேறு எங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டோர்லேயே வந்து ஜே அப்படின்ற எழுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகே யோசி பாருங்கள், ஜேகே அப்படின்றாங்க தயாங். ஸோ அப்போ ஜேகேனா பாஸ் அப்போ ஜியான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வாய்ஸை கேட்டதுமே அந்த செவுத்தில் வந்து ஆமாம் ஜியான் ஜங்குக், இந்த ரிடலுக்கான பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த செவுத்துலேயே அந்த எழுத்துக்கள் வந்து பிரதி இடப்படுது. ஸோ அப்படியே இதை பார்த்துட்டு ஓகே ஃபைன், எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாகிறத விட்டுட்டு நார்மல் ஆகுங்க, நம்ம ரிடலை மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜே அப்படின்ற அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மெட்டல் பீஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோருமே வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. உள்ளே போனால் ஃபுல்லாக தானாகவே நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. காலடி சத்தங்கள் கேட்க வந்து நெருப்பு வந்து தானாக எரிய ஆரம்பிக்குது. சைடில் அந்த வெளிச்சத்துக்காக எரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ இவ எல்லாருமே பார்த்துட்டு அங்கே வந்து சில ஓவியங்கள் அப்புறம் அந்த சிற்பங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கே கொஞ்சம் அமானுஷ்யமாக பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டயாங் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்கிறா. ஸோ மற்ற டீம் மெம்பர்ஸும் சொல்கிறாங்க, அடிச்சு நீங்கள் தான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டாக தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் ஒன்றா போகலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒன்றா ஒரு கும்பலாக சேர்ந்து அப்படியே உள்ளே போயிட்டுருக்காங்க. பட் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் அதே மாதிரி அலர்ட்டாகவே போயிட்டுருக்காங்க.
அப்படியே ஒரு மாதிரி அமானுஷ்யமான குக்குரல்கள் எல்லாம் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குது. அந்த ஆந்தை அலற மாதிரி, நரி கத்துற மாதிரி, மனுஷங்க அழுகிற மாதிரி. இங்கே ஏன்டா இந்த மாதிரி கேட்குது அப்படின்ற மாதிரி டயாங் கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ அந்த அதுக்கான பதில், மேபி இதை கேட்டுட்டு அலறி அடிச்சுட்டு சில மனுஷங்களால் அவங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்யூஷன்ஸ் க்ரியேட் ஆகி இங்கேயே வந்து பாதி பேர் செத்துருவாங்க. ஏன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஆபத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுவும் ஒரு பிளானாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, எல்லோரும் மனசை ஒருநிலைப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நடங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் தயாங். எல்லாருமே அதேமாதிரி நடந்த அந்த ஒரு லாங் பாத்தை வந்து கலந்துடுறாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கும்போது பெரிய பெரிய தூண்கள், அது 2 பக்கத்துலேயுமே வந்து பெரிய பெரிய காவலாளிகள் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க கம்பீரமாக. அப்படியே அவங்களோட ஃபேஸில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது கோவமாக உக்கிரமாக இருக்கிற மாதிரியும் தெரியுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே அப்படியே ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய சிலைகளை பார்த்ததே கிடையாது. அதுவும் அந்த சிலைகள் மொத்தமாக தங்கத்தாலேயே ஆகியிருக்கு. ஸோ 24 கேரட் கோல்டு அப்படின்னு சொல்கிற அந்த பொண்ணு சுரண்டி பார்த்துட்டு, ஏய் தேவையில்லாமல் எங்கேயும் கை வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பொருட்களை தொட்ட உடனே அந்த ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த பிரமிட்குள்ளே போயிட்டு. ஸோ அந்த சிலைகளுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த சிலைகள் திடீர்னு கண்ணை திறக்குது. ஸோ இங்கே டயாங், போச்சுடி ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே அப்படியே பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த சிலைகள் கண்ணை திறந்துட்டு, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குது. நாங்கள் இங்கே எதுவும் திருடலாம் வரல, நாங்கள் ஜஸ்ட் இந்த பிரமிடை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். நாங்கள் எப்படி உங்களை நம்புறது? சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் வந்து இங்கே எதுவும் திருடலாம் வரல. நாங்கள் இங்கே யார் ஆட்சி பண்ணாங்க, இந்த பிரமிடோட வரலாறு என்ன, இந்த மன்னனுடைய வரலாறு என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். கண்டிப்பாக அதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஏதோ தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்டால் சரிதான் அப்படின்ற மாதிரி அது 7 கேள்விகளை கேட்குது. நம்ம டயாங் 6 கேள்விகளுக்கு கரெக்டாக வந்து பதில் சொல்லிட்டான். பட் கடைசி ஒரு கேள்விக்கு மட்டும் தயாங்கால் பதில் சொல்லவே முடியல. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கான். அந்த சிலைகளுமே வந்து உனக்கு கொடுத்த நேரம் முடிய போகிறது, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ இப்போ டயாங்குமே வந்து இதுக்கான பதில் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரையும் காதலிக்கலை, ஆனால் காதல் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஆனால் எங்கள் மகாராஜா காதலுக்காகவே பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைகள், நீ சொன்ன பதில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஆனால் நீ சொன்ன பதில் கரெக்ட் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம், நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த 2 சிலைகளுமே அனுமதி கொடுக்குது. நல்ல வேலை நம்ம அந்த உக்கிரமாக இருக்க சைடை தூண்டி விடலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காமாக அந்த அடுத்த பாத்துக்குள்ளேயும் போகிறாங்க. ஸோ அங்கேயும் ஆஸ் யூஷுவல் அந்த நெருப்புகள் தானாக எரிய ஆரம்பிக்குது கொழுந்து விட்டு. ஸோ வெளிச்சமும் உண்டாகுது. அந்த இடத்துல ஃபுல்லாகவே வைரம் வைடூரியம் அந்த செவுத்தில் பதிச்சு வச்சுருக்காங்க. ஸோ யார் பேராசைப்பட்டு அந்த வைரம் வைடூரியத்தில் கை வச்சாலுமே அவங்க அடுத்த செகண்டே இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சிலைகள் சொல்லியிருக்கோம். அதனாலேயே வந்து யாரும் கை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் வந்து தயாங் கூட்டிகிட்டு போயிருப்பான். பட் இருந்தாலுமே இந்த மனிதர்களுக்கு பேராசை அப்படின்றது ஒன்று இருந்தாலுமே அதை எவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த ஆசைகளை தூண்டுற மாதிரியான வார்த்தைகள், அந்த மயக்கத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த பிளேஸில் வந்து சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகுது. அதனால் கூட வந்த 2 பேர் அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் வந்து அந்த வைரத்தில் வந்து கை வச்சிடுறாங்க. ஸோ ஆன் தி ஸ்பாட்லேயே அவங்களோட தலை வெடித்து சாகடிக்கப்படுகிறார்கள். ஓகேவா? ஸோ அவங்க செத்து போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அப்படி ஜர்க்காகி டயாங் அப்படின்னு கத்துறா. கத்தாதடி, வாய மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்த வேலையை மட்டும் பார்க்க மாட்ற, எல்லா வேலையும் பண்ணுற, அமைதியாக இருடி அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஓரமாக ஒரு பக்கமாக நடந்து வர, இல்லைனா மோளே கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்ற மாதிரி அவளும்
அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு அப்படியே செவுத்துல என்னென்னலாம் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டே வரா. ஸோ நிறைய நியூஸ் அங்கே வந்து எழுதியிருக்கு. ஸோ அவர் நிறைய தெரிஞ்சுக்கிறா. ஸோ இப்போ அப்படியே கரெக்டாக அந்த மம்மி படுக்க வச்சுருக்க அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க. ஸோ இதில் கை வைக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டயாங்குமே அந்த பொண்ணுமே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. டோட்டலாக வந்தது 4 பேர். இதில் 2 பேர் காலி, 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. அது நம்ம டயாங்கும் அந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அசிஸ்டண்ட் பொண்ணும். ஸோ இப்போ அப்படியே அந்த 2 பேருமே வந்து இதில் எதுவுமே கை வைக்காத அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறான். பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு, டயாங் இந்த மம்மி படுத்திருக்க பாக்ஸை பாரேன், செம்மையாக இருக்குது, இதையும் தங்கத்தாலே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு அந்த மம்மியோடைய அந்த சவப்பெட்டியில் அந்த மண் துகள் எல்லாமே தள்ளிக்கிட்டு இருக்கா. ஏய், நான் தான் அவசரப்பட்டு எதுலேயும் கை வைக்காதன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஸோ அதில் அந்த சவப்பெட்டியில் கை பட்டதுமே ஒரு மாதிரியான விஷவாயு வந்து பரவ ஆரம்பிக்குது. ஸோ டயாங் இதை உடனே சுதாரித்து ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிறான். ஏய், மாஸ்க்கை போடுறி வெண்ண மோளே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளும் வந்து போடுறேன் இருடா அப்படின்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்டடாக அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்ருக்கான். அந்த தூசியெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்கான். ஏய், இங்கே விஷ புகை பரவுது, தெரியுதா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுன்னு சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டயாங்கோட சிஸ்டர் தான் அவங்க, வேறு யாரும் கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த மாஸ்க் எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த அந்த வாயுவை, அந்த விஷவாயுவை வந்து அவங்க லைட்டாக சுவாசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சுவாசிச்சதால் அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரெட் கலரில் தழும்புகளாக மாற ஆரம்பிக்குது. இதனால தாண்டி சொன்னேன் கேட்டியா அவளே அப்படின்ற மாதிரி. ஸோ டயாங் ஒரு ஓரமாக போயிட்டு அவளை உட்கார வச்சுட்டு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, மெடிசன்ஸை போட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த சிஸ்டர், நம்ம கூட வந்து 2 பேரை நம்ம இழந்துட்டோம், அதை பற்றி உனக்கு கவலையாகவே இல்லை டயாங், இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கன்னு தான் நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். பட் அவங்க பேராசையால் தான் அவங்க அழிஞ்சு போனாங்க. நம்ம எந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் பேராசை மட்டும் போடக்கூடாது. நம்ம ஒர்க், நம்மளோட வேலை என்னவோ அதுக்காக மட்டும்தான் வரணும். நம்ம ஆக்சுவலி இங்கே ஒரு புதையல் எடுக்க தான் வந்தோம், ஆனால் இங்கே நடக்கிற சுச்சுவேஷன் பார்த்தா அதெல்லாம் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ பேசாத, அமைதியாரு. நீ பேச உன்னோட நிலமை ரொம்ப சிவியராக மாறும். அமைதியாரு, பொறுமையாக மூச்சை இழுத்து விடு, புரியுதா? அப்படின்ற மாதிரி அந்த மெடிசனை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கிறது எல்லாமே தடவி விடுறான். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே காமாரு, எதை பற்றி திங்க் பண்ணாத, உன்னோட பாடியில் ப்ளட் சர்க்குலேஷன் நார்மலாக ஆகணும், ரொம்ப யோசிக்காத, அதே மாதிரி மூச்சு இழுத்து விடாத, பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடு, புரியுதா? சரியாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டயாங் அந்த சவப்பெட்டி பக்கத்தில் போகிறான். அந்த சவப்பெட்டி பக்கத்தில் போயிட்டு அந்த சவப்பெட்டியை டச் பண்ணல. பட் அதை அப்படியே ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டே இருக்கான். பட் பார்த்துட்ருக்கும்போது அந்த சவப்பெட்டிக்கு மேலே சில முகங்களை வந்து பதிப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே இருக்க மம்மி யாரோடது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலெலாம் தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்களோட முகங்களை பதிப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு மாதிரி ஃபேஸஸ் இருக்குது, விதவிதமாக கலர்ஃபுல்லாக. அதே மாதிரி அந்த தங்கத்தில் ஓவியங்களும் வரைஞ்சிருக்காங்க, எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பொறுமையாக டயாங் கைப்படாமல் அந்த ப்ரஷஸை வச்சு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத்தெல்லாம் தெரிகிற மாதிரி அப்படியே தள்ளுறான். அதை தள்ளிட்டு பார்க்கும்போது பெருசாக பேர் மட்டும் ஃபஸ்ட்டு ஜியோன் சங்குக் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை அப்படியே ஓப்பனாக வாய் விட்டு சங்குக் அப்படின்ற மாதிரி படிக்கிறான் நம்ம டயாங். அதை படிக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபீலிங்காக இருக்கு. இது என்ன இது, சங்குக் 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 அப்படின்ற மாதிரி அவன் 3 டைம் 4 டைம் அந்த பேரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு அந்த பெட்டியில் ஏதாவது எழுதியிருக்கா, வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப பழங்காலத்து பெட்டி இல்லையா,
ஸோ அதில் நம்ம இப்போ கை வைக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு, ஏன்னா ஒரு ஆபத்து தான் வந்துருச்சுல்ல, இதுக்கு மேலே எதுவும் சேஃப்டி பர்பஸ் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம தயங்க அந்த பெட்டியில் வந்து லைட்டாக அந்த ஃபேஸஸ் மாதிரி இருக்குது பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஃபேஸில் சீக்ஸில் மட்டும் லைட்டாக கை வச்சு ஒரு மாதிரி தடவுறான். அது என்னமோ உனக்கு ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்படியே அழகாக என்ன ஒரு அற்புதமான வடிப்பு, கண்கள், மூக்கு, உதடு அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே டச் பண்ணிகிட்டே வரான். இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும்போது அதை டச் பண்ணிட்டே வரும்போது டயங்கோட கை லைட்டாக வந்து கட் ஆகிடுது. ஸோ அதுலேருந்து ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் அப்படியே அந்த சவப்பெட்டிக்கு பக்கத்தில் விழுது. ஸோ அதை அவன் நோட் பண்ணிவிட்டு அப்படியே கையில் வந்து கர்ச்சீஃப் போட்டு ரேப் பண்ணுறான். அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் ஏதாவது இஷ்யூ ஆக போகுது அப்படின்னு. ஸோ இப்போ தான் அவளோட தங்கச்சி, அண்ணா அந்த சவப்பெட்டியை ஓப்பன் பண்ணி பாரேன், உள்ளே ஏதாவது மேபி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த சவப்பெட்டியோட மூடியை தள்ளி உள்ளே இருக்க மம்மியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி பார்க்குறான். ஸோ உள்ளே வந்து ஒரு 2-3 நாகங்கள் இருக்குது. ஸோ அப்படியே அதை தயங்க ஓப்பன் பண்ணோடனே மேலே பாஞ்சிட்டு வர பார்க்குது நாகங்கள். ஸோ அதை அப்படியே கையால் அதோட தலையை பிடிச்சிட்டு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா டம்மி நாகங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஷம் இல்லை அதில். ஸோ அதனால் அதை அப்படியே வெளியே போக விட்டுறான். அதுவும் உங்களுக்கு போயிடுது. ஸோ போயிட்டு என்ன இது அப்படின்ற மாதிரி ஃபேஸ்லேயும் வந்து அந்த ரேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஒயிட் துண்டை. ஸோ அந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்கு, ஃபுல்லாகவே தெரியலை. ஸோ அப்படியே அந்த சவப்பெட்டியில் வைரம், வைடூரியம், தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அந்த ராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த தங்கத்திலே வந்து ஷீட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதிலே வந்து எழுதி வச்சுருக்காங்க தகவல்களை. ஸோ அதில் எழுதி வச்சுருக்கிறது என்னென்னா, இவர் ஒரு கன்னி பையன், இவருக்கு இன்னும் வெட்டிங் முடியலை, ஆனால் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காதலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தவர், காதல் செய்கிற தம்பதியர்களை ரொம்ப விரும்பினவங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ இவருக்கு அந்த காலத்திலே பேர் வந்து வச்சுருக்காங்க, காதலன் அப்படின்னு தான் எல்லாருமே இவரை வந்து கூப்பிடுவாங்களாம். ஸோ இவர் இப்போ மம்மியாக இருக்கிறதால நம்ம டயாங் வந்து காதலனா, ஓ வாழ்ந்துட்டுருக்கும்போது காதலன், இப்போ மம்மி காதலனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த தகடுகள் வந்து எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கோல்டிலே அழைச்சிருந்தாலுமே ஸோ அதனால் வந்து அப்படியே திருப்பிகிட்டே இருக்கும்போது திருப்பி அந்த பேஜஸை படிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியுமே தயாங் வந்து கையில் கீறி பிளட்டு வந்து அந்த மம்மி மேலே பட்டுருது. ஸோ இதை வேறு கவனிக்கலை, இன்ட்ரெஸ்டடாக அந்த பேஜஸை வந்து திருப்பி படிச்சுட்டே இருக்கும்போது அதில் ஒரு பிக்சர் மாதிரியும் வந்து ட்ரா பண்ணி அந்த தகடில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்துக்கு அடியில் இந்த ஜங்குக் பிரின்ஸ் வந்து உட்காந்துட்டு முயல் குட்டிகளோட விளையாடிட்டு இருக்க மாதிரியும் புல்லாங்குழலை ஊதுற மாதிரியும் அண்ட் நிறைய இயற்கையை வந்து காதல் செய்கிற மாதிரியும் இருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த ஒரு பிக்சர் பார்க்கும்போது. ஸோ இதை அப்படியே மெய் மறந்து நம்ம தயாங் பார்த்துட்டே இருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கான் இந்த பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சிக்கிட்ட அந்த தகடுகளை கொண்டு போயிட்டு காட்டுறான். ஆமாண்ணா இதில் ரொம்ப அழகாக இருக்கான். அப்போ அவன் ஃபேஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அவன் மம்மி ஆகியிருப்பாண்டி, உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துருப்பாங்க, என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது, எலும்பு கூடு மாதிரி தான் இருப்பான். சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பிளட் வந்து பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிளட்டு பட்டதுமே வந்து ஜங்குக்கோட கண்கள் வந்து தானாக ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆனதும் அந்த பிரமிடே வந்து டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்குது ஒரு நேச்சுரல் பிளேஸாக.
இது அப்படியே டயாங்கும் அந்த பொண்ணு வந்து ஆன வாயை பொளந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இங்கே டயாங்கும் அந்த பொண்ணு வந்து ஒன்றும் இல்லடி பயப்படாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹக் பண்ணி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லா சேஞ்சஸுமே பார்க்குறாங்க. ஸோ லைக் அந்த பிக்சர் அந்த தகடில் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிக்சர் வந்து அப்படியே ரீக்ரியேட் ஆகுறது. அப்படியே 2 பேரும் வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பிளட்டு பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகட்டில் இருக்க மாதிரி ரீக்ரியேட் ஆச்சு இல்லையா. ஸோ இதே மாதிரி அப்படியே அந்த மரத்துக்கடியில் முயல்குட்டிகளோட புல்லாங்குழலோட அப்படியே புல்லாங்குழல் கண்ணை மூடிட்டு வாசிச்சுட்டு இருக்க மாதிரியே அப்படியே ஃபீல் ஆகுது. அந்த ப்ரெசன்ஸை வந்து அண்ணா தங்கச்சி 2 பேருமே வந்து அழகாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தங்கச்சியால் அந்த விஷவாயு தாக்குனதால் ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் தான் இருக்கா. பட் அவளால் எல்லாமே ஃபீல் பண்ண முடியும், மயங்கலை, தெளிவாக தான் இருக்கா. ஸோ அப்படியே இப்போ தயாங் அப்பா என்னடி இப்படி இருக்கான், நம்ம அந்த ஓவியத்துலேயும் அந்த முகத்துலேயும் பார்த்ததை விடவும் இதில் ரொம்ப அழகாக இருக்கான்ல. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கான். நிஜமாவே இவன் மம்மி காதலனாக தான் இருப்பான் போலயே அப்படின்ற மாதிரி தயாங் வந்து சொல்கிறான். என்ன மம்மி காதலனா? ஆமாம், மம்மி ஆகி இப்போ காதலனா உருவெடுத்துட்டான், அதான் மம்மி காதலன். ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகட்டில் என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்காரி படிச்சுட்டு இருக்கா. இங்கே அப்படியே தயாங் ஜங்குக்கோட அழகில் மெய் மறந்து அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கான். அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு அந்த முயல் குட்டிகளோட விளையாடிக்கிட்டே நம்ம ஜேகே வந்து அப்படியே புல்லாங்குழல் வாசிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே தயாங்க்கு ஹார்ட் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாகவே பறக்குது. தயாங் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பார்த்துட்ருக்க, நீ ஜஸ்ட் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணியா, உன்னோட பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டியை பார்க்குறான். அந்த சவப்பெட்டி ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த சவப்பெட்டியில் அந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து ஜங்குக் மேலே தயாங்கோட பிளட்டு பட்டிருக்கிறது பார்க்குறான். அப்போது என்னோட பிளட் பட்டதால் இவனுக்கு உயிர் வந்துச்சான். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜேகேவை பார்க்குறது மெய் மறந்து போயிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அவனோட வசீகரமான கண்கள், அந்த உதடு, அதே மாதிரி பியாசிங் மோல் எல்லாமே அப்படியே அழகாக இருக்குது. அப்படியே கையில் கொஞ்சம் கொஞ்சம் டேட்டூஸ், அப்படியே செம்மையாக உட்காந்துட்டு கீழே மட்டும்தான் அவனுக்கு வந்து போட்டிருக்கான். மேலே வந்து ஒரே ஒரு துண்டு மாதிரி தோலில் போட்டுட்டு மேலே ஒன்றும் இல்லை ஜங்குக்கு. ஸோ அவனோட 6 பேக் பாடி அப்படியே ரிவீல் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம டயாங் மெய் மறந்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ அப்படியே ஜங்குக் புல்லாங்குழல வாசிக்கிறத நிறுத்திட்டு அப்படியே லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி மேலே பார்த்துட்டு டயாங்கை பார்க்குறான். என்ன டயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் பேர் இப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்லேயே ஜங்குக்கை வந்து பார்த்துட்ருக்கான். இங்கே அந்த தங்கச்சிக்காரி முழுசாக வந்து ஹிஸ்ட்ரியை வந்து படிச்சிட்ருக்கா மும்மரமாக உட்காந்துட்டு. இங்கே அண்ணா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கலை. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கோட அழகில் மெய் மறந்து ஜங்குக்கோட பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கும் கிட்ட வா தயாங், ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்க, ஏன் தயங்குற அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு அப்படியே ஏஞ்சி நிற்கிறான். ஸோ டோட்டலாக தயாங் காலி. அவனோட 6 பேக் பாடி, அவனோட ஃபேஸு, அவனோட வசீகரம் எல்லாமே அவனை அப்படியே போட்டு இழுக்குது. அவனால் சுத்தமாக முடியல. உன்னை தாண்டி எதையும் என்ன யோசனை செய்ய முடியாதே என்னை
இந்த சாங்க்கு தயாங் ஃபீல் பண்ணிக்கிட்டே தயாங் வந்து ஜங்குக் பக்கத்தில் அப்படியே போகிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கும் மெய் மறந்து போயிட்டு டயாங் கிட்ட வரான். அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசிக்கல. 2 பேரும் அப்படியே ஸ்டில் ஐ கான்டாக்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கு. டக்குன்னு ஜங்குக்கு என்ன நினச்சான்னு தெரியல. டயாங்கோட கையை பிடிச்சி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். பட் எங்கே போகலாம்? நம்ம கோட்டைக்கா? இல்லை, எனக்கு புரியல. ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி டயாங் வந்து சொல்கிறான். நீ என்னோட டயாங் தான். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன கேட்குற? நான் யாருன்னு உனக்கு தெரியல? நீ யாருன்னு எனக்கு தெரியல. பட் உன்னோட பேர் மட்டும் ஜங்குக், ரைட்? அப்போ நிஜமாவே நான் யாரும் தெரியலையா அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்குறான் ஜங்குக். டயாங் அப்படியே பித்தா முழிச்சிட்டு இல்லை நான் இப்போது அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். ஸோ அப்படியே ஜங்குக் வந்து டக்குன்னு டயாங்கை பிடிச்சி இழுத்து அப்படின்னு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு இப்படி கண்டினியூஸாக கிஸ் கொடுக்குறான். இங்கே அப்படியே ஜங்குக்கும் டயாங்க்கும் ஒரு மாதிரி கிஸ் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அப்படி பிரேக் பண்ணிவிட்டு இப்போ கூட நான் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது டயாங் வந்து மம்மி காதலன், கரெக்டாக சொல்கிற பற்றியா அப்படின்ற மாதிரி எப்படி ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணுறான். ஸ்டில் டயாங்க்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா இது, எங்கடா வந்திருக்கோம், என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி படப்படான்னு இருந்தாலுமே இவன் எங்கேயும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்படியே டயாங்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவனோட அழகில் வசீகரத்தில் அப்படியே மெய் மறந்து போயிட்டுருக்கான் டயாங் ஜேகே கூட. ஸோ இங்கே தங்கச்சிக்காரி அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சுட்டே இருக்கா. அவளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் முக்கியமே இல்லை. ஸோ அவள் பாட்டுன்னு படிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ எப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது கடைசியில் அந்த பேஜில் டயாங்கோட ஃபோட்டோவுமே இருக்குது. இதை பார்த்துட்டு அவள் செம்ம ஷாக். அவள் அப்படியே பார்த்துட்டே அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றதுக்குள்ள அங்கே அண்ணா இல்லை. ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து அந்த பிரமிட் அப்படியே மாறிடுது. இவ்வளோ நேரம் இங்கே மாறினது, ஜங்குக் உயிரோட வந்தது, இது எதுவுமே வந்து இல்லை. டோட்டலி சேஞ்ச்டு. அப்படியே இவ எப்படி அந்த பிரமிட்குள்ளே இருக்கும்போது அந்த பிரமிட் இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருக்குது. ஸ்டில் அந்த பிணப்பெட்டி மட்டும் ஓப்பனில் இருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. ஐயோ என் அண்ணனை எப்படி நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு புலம்பிட்டே என்ன பண்ணுறதுன்னு இவளுக்கு தெரியல. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிட்குள்ளேயே சுற்றி தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து சுற்றி அவள் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸோ இதோட இந்த பாட்டு இருக்கட்டும்டா. ஸோ அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.